இந்திய பிரதமர் பல நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய உரையாடல் நடத்தினார். எரிசக்தி உட்கட்டமைப்புகளின் மீது நடத்தும் தாக்குதல்களை அவர் கடுமையாக கண்டித்தார். மேலும் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதரக முயற்சிகள் அவசியம் என வலியுறுத்தினார். கத்தாரின் அமீருடன் நடத்திய உரையாடலில் இந்தியா கத்தாருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அந்த பிராந்தியத்தின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புக்கு நன்றி தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான போக்குவரத்து அவசியம் என்று கூறினார். ஜோர்டன் மன்னருடன் பேசிய போது மேற்காசியாவின் நிலைமையை பற்றி கவலை தெரிவித்தார். அமைதியை விரைவில் நிலைநிறுத்த உரையாடல் அவசியம் என கூறினார். இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்ப உதவிய ஜோர்டனுக்கு நன்றி தெரிவித்தார். பிரான்ஸ் அதிபருடன் உரையாடிய போது பதற்றத்தை குறைத்து தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டியது அவசியம் என இருவரும் ஒருமித்த கருத்தை பகிர்ந்து கொண்டனர். அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த இணைந்து செயல்பட முடிவு செய்தனர். ஓமான் சுல்தானுடன் பேசிய போது பதற்றத்தை குறைக்க உரையாடல் முக்கியம் என வலியுறுத்தினார். ஓமன் நாட்டின் சுயாட்சிக்கு எதிரான எந்த மீறலையும் இந்தியா எதிர்க்கும் என தெரிவித்தார். இந்தியர்களை பாதுகாப்பாக திரும்ப அனுப்ப உதவிய ஓமனுக்கு நன்றி தெரிவித்தார். மலேசிய பிரதமருடன் நடத்திய உரையாடலில் மேற்காசிய நிலைமையை பற்றி கவலை தெரிவித்தார். அமைதியை மீட்டெடுக்க தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு இரு நாடுகளும் உறுதி பூண்டன. மொத்தத்தில் இந்தியா அமைதியை முன்னிலைப்படுத்தும் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது.